ஆ, தோழர்களுக்கு வணக்கம். மகிழ்வன் செந்தில் பேசுறேன். ஆ, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சரால டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஆ, அதில பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, ஆ, ஆண் கழிப்பிடம், பெண் கழிப்பிடம் இல்லாம ஆண்கள், பெண்கள் அப்புறம் திருநங்கைகளுக்கும் கழிப்பிடம் வச்சிருக்காங்க. கண்டிப்பா முதல்ல இத தமிழக அரசு அதிகாரிகள அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா, ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி மக்களுக்கு கொண்டு வரணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த தாட் ப்ராசஸ் உண்மையாவே அப்ரிஷியேட் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம். பட் அட் த சேம் டைம் இங்க அந்த கழிப்பிடம் வந்ததுல நம்ம சமுதாய மக்கள் பலருக்கு ஒரு சில அ சஜஷன் சொல்றாங்க. ஒரு சிலர் கண்டிப்பா இது தவறுன்னு சொல்றாங்க. ஸோ பலவிதமான இன்புட் நான் பார்க்குறேன். கிரவுண்ட்ல நம்ம சமுதாய மக்கள் வைக்கிறாங்க. ஸோ அத பத்தி ஒரு சின்ன விஷயம் நான் அன்னைக்கு பதிவு பண்ணணும்னு விருப்பப்பட்டேன். பதிவு பண்ணதோடு இல்லாம நான் அதுக்குண்டான பெட்டிஷன்ஸும் நான் ரைஸ் பண்ணிட்டேன் தமிழக அரசுக்கு. அத பத்தி பேசுறேன். 2021ல நம்ம சமுதாய மக்கள் சார்பா நம்ம ஒரு பெட்டிஷன் குடுக்குறோம். என்ன குடுக்குறோம்னா, நம்ம சமுதாய மக்களுக்கு உண்டான ஜெண்டர் நியூட்ரல் டாய்லெட் வரணும். அதாவது அனைத்து பாலினத்திற்கு உண்டான அ கழிப்பிடம் வரணும்னு நம்ம ஒரு பெட்டிஷன் ரைஸ் பண்றோம். அந்த பெட்டிஷன் பார்த்தீங்கன்னா, தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்மளுக்கு ஒரு முறையான ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைச்சது. கூடிய சீக்கிரம் இந்த ஜெண்டர் நியூட்ரல் டாய்லெட் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், கொண்டு வந்துட்டோம் நாங்க. அந்த பெட்டிஷனோட நம்பர் வந்து 1204413. ஸோ இதான் அந்த பெட்டிஷன். ஸோ அந்த இமேஜஸ் நீங்க பார்த்தாலே தெரியும். மேல குடுத்துருக்கிறேன். ஆ ஸோ இந்த பெட்டிஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இது கொண்டு வர்றோங்கிற உறுதி குடுத்திருந்தாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில திருநங்கை கழிப்பறைன்னு போட்டிருந்தாங்க. போர்டு பார்த்தேன். ஊடகங்கள்ல பார்க்கும்போது உண்மையாவே அது கொஞ்சம் வருத்தம் இருந்தது. அ என்ன வருத்தம்னா, இதே அ வருத்தத்த பலரும் பதிவு பண்றாங்க. முக்கியமா அன்னைக்கு காலையில பேசும்போது, சகோதரன் அமைப்ப சேர்ந்த திருநங்கை ஜெயாவும் பதிவு பண்ணாங்க. என்ன சொல்றாங்கன்னா, திருநங்கைக்குன்னு கழிப்பிடம் வச்சீங்கன்னா, டிரான்ஸ் மென் அதாவது திருநங்கைகள் எங்க போவாங்க? மற்ற ஜெண்டர்ஸ் எங்க போவாங்க? சொல்லுங்க. வேர்ல்ட் ஃபுல்லாவுமே பார்த்தீங்கன்னா, நான் இன்டர்நெட்ல பார்க்குறேன். அஃபிஷியலாவே எபோவ் 70 ஜெண்டர்ஸ் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பாலினத்தவருக்கு நம்ம கட்ட முடியாது கரெக்ட்டா? ஸோ ஒவ்வொரு பாலினத்திற்குமே கட்டிட்டு இருந்தீங்கன்னா, நெறைய கட்டிட்டு இருக்கணும். ஸோ ஒட்டுமொத்தமான கம்யூனிட்டி மக்களுக்கு ஜெண்டர் நியூட்ரல் டாய்லெட்ன்னு கண்டிப்பா கொண்டு வரணுங்கிறது, அ நான் தமிழக அரசுக்கு இன்னைக்கு போட்ட பெட்டிஷன்ல முதல் சஜஷனுக்கு நான் வச்சிருக்கிறேன். ஸோ அதில 3 காரணங்கள் சொல்லியிருந்தேன். ஓகேவா? தமிழக அரசுக்கு. எதனால ஜெண்டர் நியூட்ரல் டாய்லெட் வேணுன்ட்டு. திருநங்கைகளுக்குன்னு கழிப்பிடம் கொண்டு வந்தீங்கன்னா, மற்ற பாலினத்தவர் எங்க போவான்னு நான் கேட்டிருக்கேன். ஆண்கள், பெண்கள விட்டுருங்க. திருநங்கைகள தாண்டி இன்னும் 70க்கும் மேற்பட்ட ஜெண்டர்ஸ் நான் பார்க்குறேன் அஃபிஷியலாவே இன்டர்நெட்ல. ஸோ மற்ற ஜெண்டர்ஸ் எங்க போவாங்க? ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட்டு ரீசன் நான் அத குடுத்துருக்கிறேன். கண்டிப்பா ஜெண்டர் நியூட்ரல் டாய்லெட் வேணுங்கிறது. 2வது ரீசன் என்னன்னா, என்னுடைய திருநங்கை நண்பர்கள் பலர்ட்ட நான் பேசும்போது, திருநங்கை கழிப்பிடத்த பத்தி பேசும்போது அவ்ளோ கோவம் வருது அவங்களுக்கு. நான் உடம்ப கிழிச்சிட்டு முழுக்க முழுக்க பெண்ணா வர்றேன். பெண்ணா உணர்றேன். என் பிரெயின் ஃபுல்லா பெண்ணா இருக்கு. பெண்ணுடைய கழிப்பிடத்த பயன்படுத்தும்போது தான் நான் முழு நிறைவு அடைகிறேன். நீங்க இன்னொரு கழிப்பிடத்த போக சொல்லும்போது, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு அந்த திருநங்கை பதிவு பண்ணும்போது, அப்பதான் என்னுடைய பிரெயின்ல தோணுது, நான் முழுக்க முழுக்க ஆணா உணர்றேன். என்ன ஆண் கழிப்பிடம் பயன்படுத்த விடாம, இன்னொரு கழிப்பிடத்த கட்டிட்டு அங்க போனா எனக்கு எவ்ளோ வலி, வேதனை இருக்கும். ஸோ அதுதானே அவங்களுக்கும் இருக்கும். ஸோ அதனால அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணணும். ஏன்னா திருநங்கைகள மெஜாரிட்டி ஆஃப் த பெர்சன்ஸ் வந்து முழுக்க முழுக்க பெண்ணா உணர்றாங்க. ஓகேவா? குறிப்பிட்ட பெர்சனேஜ் திருநங்கைகள் தான் கொஞ்சம் ஆணுக்கு உண்டான கான்செப்ட் இருக்கும். ஆண் உடையும் போட்டுக்குவாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த திருநங்கை பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பெண்ணா உணர்றாங்க. ஸோ அவங்க பெண் கழிப்பிடத்த பயன்படுத்தும்போது மட்டும் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முழு நிறைவு அவங்க பிரெயின்ல இருக்க கான்செப்ட்லாம் எக்ஸிக்யூட் ஆகுது. அத விட்டுட்டு நீ பெண் கழிப்பிடத்த பயன்படுத்தக்கூடாது. எந்த ஒரு கழிப்பிடத்துக்கு போனா கண்டிப்பா அவங்கள காயப்படுத்தும். ஸோ அதனால 2வது காரணத்தையும் தமிழக அரசுக்கு சொல்லியிருக்கேன். அவங்க முழுக்க முழுக்க பெண்ணுடைய ஃபீலிங்கா இருக்கும்போது, நீங்க இன்னொரு டாய்லெட்ட கட்டி குடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா மனவலி, வேதனை அடைவாங்க. ஸோ அதனால ஜெண்டர் நியூட்ரல் டாய்லெட்ன்னு கொண்டு வரும்போது, காமனா ஆன எல்லா ஜெண்டர்ஸுமே அங்க போய்க்குவாங்க. அதாவது ஆண், பெண் கழிப்பிடத்த பயன்படுத்துறது ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இல்லாதவங்க எல்லாருமே அந்த ஜெண்டர் நியூட்ரல் டாய்லெட்ட பயன்படுத்திக்குவாங்க. ஸோ அதனால அவங்களுடைய உணர்வுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் குடுத்தாகணும். ஏன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து ரொம்ப பெண் தன்மையோட உணர்ற ஒரு நபர்கள். நம்ம ஆண், பெண் ஆண், பெண் சொன்னாலும் என்ன பொறுத்தளவுல திருநங்கை இஸ் ஈக்குவல் டூ 100% பெண்கள் தான். என்ன பொறுத்தளவு முதல் நிலை பெண்கள் அவங்க தான். ஓகேவா? ஸோ அதனால அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இன்னொரு டாய்லெட்ட பயன்படுத்த வச்சீங்கன்னா, கண்டிப்பா அவங்கள ரொம்ப காயப்படுத்துதுங்கிறத பார்க்குறேன். ஸோ அதனால 2021ல நாங்க போட்ட பெட்டிஷன் ஜெண்டர் நியூட்ரல் டாய்லெட்ன்னு போட்டிருந்தோம். ஸோ அதனால அந்த போர்டோட நேம கண்டிப்பா மாத்தி ஆகணும். அந்த 3வது ரீசன் அதான் சொல்லியிருக்கேன். தமிழக அரசு நம்மளுடைய சஜஷன ஏற்றுக்கொண்டு இப்பவே அத இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த போர்ட மட்டும் ரிப்ளேஸ் பண்ணிட்டு ஜெண்டர் நியூட்ரல் டாய்லெட்ன்னு போர்டு வச்சுட்டாங்கன்னா, மற்ற 38 டிஸ்ட்ரிக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது
இந்த தவற நம்ம இப்பவே கரெக்ட் பண்ணிக்கலாம். 38 மாவட்டங்களையும் தவறா கொண்டு வந்துட்டு மாற்றோம்னா ரொம்ப பெரிய சிக்கலாயிடும். ஸோ போர்ட மாத்துறதுனால தமிழக அரசுக்கு பல லட்சம் செலவு ஆகாதுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இது தமிழக அரசுக்கு இப்ப தான் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கேன். நம்ம சமுதாய மக்கள் சார்பா, தன்னிச்சையா நான் மட்டும் போடல. உங்களோட எல்லா இன்புட்ட எடுத்து போட்டு தான் நான் போட்டிருக்கேன். நான் இப்ப தமிழக அரசுக்கு போட்ட பெட்டிஷன்ஸோட நம்பரையும் நான் சொல்லிடுறேன். 1 minute. Yeah, petition number 7155619. ஓகேவா? சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மென்ட் டிபார்ட்மெண்ட் தான் போட்டிருக்கேன். ஐ திங்க் கீதா ஜீவன் மேம் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். தமிழக அரசுக்கு நம்ம போடுற பெட்டிஷன்ஸ், எல்ஜிபிடி மக்கள் ரிலேட்டடாக போடுற எல்லா பெட்டிஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவிட்டியோட தமிழக அரசு அணுகுறாங்க. இப்போ நான் போட்ட பல பெட்டிஷன்ஸுமே எனக்கு முறையான விளக்கங்களும், தமிழக அரசு அதிகாரிகள் கால் பண்ணி விளக்கங்களும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால இந்த பிரச்சனையும் கண்டிப்பாக தமிழக அரசு அதிகாரிகள் ரொம்ப சென்சிட்டிவிட்டியோட அணுகுவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்பேன். ஏன்னா பெட்டிஷன் போட்ட உடனே ஓவர் நைட்ல நாளைக்கெல்லாம் மாத்த போறதில்ல. கண்டிப்பா ஏன்னா இதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கு. ஒரு பெட்டிஷன் போட்டு மினிமம் 60 டேஸ் to 90 டேஸ், இல்ல ஒரு சில பெட்டிஷனுக்கு 1 வருஷம் கூட ஆகலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் த பெட்டிஷன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பா தமிழக அரசு அதிகாரிகளும் புரிதல் ஏற்படுத்திக் கொண்டு அந்த போர்டை மாற்றுவதற்குண்டான முயற்சிகளை படுத்தட்டும். மறுபடியும் சொல்றேன், திருநங்கைகளை ஃபோர்ஸ் பண்ணி நீ திருநங்கை கழிப்பிடத்துக்கு தான் போன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பிரெயின்ல பெண் தன்மைக்கு உண்டான கான்செப்ட் அதிகமா இருக்கு. ஸோ அதனால பெண்ணுடைய கழிப்பிடத்தை பயன்படுத்தும் போது தான் அவங்க முழு நிறைவு அடையும் போது அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நீ இந்த கழிப்பிடத்தை தான் பயன்படுத்தணும்னா அவங்க பாதிக்கப்படுறாங்க நிறைய பேர். ஸோ ஜெண்டர் நியூட்ரல் டாய்லெட் பொதுவாக கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆண் பெண் கழிப்பிடத்தை பயன்படுத்துறதுக்கு விருப்பம் இல்லாத நபர்கள் எல்லாருமே அந்த டாய்லெட்டை பயன்படுத்திக்குவாங்கங்கிறத சொல்லிக்கிட்டு என்னோட பதிவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்க, இல்லை கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்க, பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.